Hi everyone, welcome to Biostats YouTube channel. நான் டாக்டர் மோகன் அத்தனாரி, பயாலஜிக்கல் சயின்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் எடிட் மெனுவில் ரீஅரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு டூல்ஸை வச்சு எப்படி டேட்டா எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரோட வெர்ஷன் வந்து பாஸ் 4.11. ஓகே, இந்த எடிட் மெனுவில் ரீஅரேஞ்சில் இருக்கிற டூல்ஸை வச்சு எப்படி ஒரு டேட்டா வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு த ஃபைல் அண்ட் கோ டு த ஓப்பன் பட்டன். இந்த டேட்டா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கிளிக் ஓப்பன் பட்டன். ஓகே, இந்த டேட்டா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டேட்டா வச்சு எப்படி ஒரு எடிட் மெனுவில் இருக்கக்கூடிய ரீஅரேஞ்சிங்கிற டூல்ஸை வச்சு எப்படி வந்து இந்த டேட்டா எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கோ டு எடிட் மெனு அண்ட் த ரீஅரேஞ்ச் த டிரான்ஸ்போஸ். இது வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் மாற்றிக்கலாம். இது பெரும்பாலும் நம்ம ஒரு டேட்டா வந்து வெர்டிக்கலை ஹரிசாண்டலாக மாற்றுறது மேனுவலாக டைப் பண்ணுவோம். பட் இந்த ஆல்ரெடி பாஸ்ட்டில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் மெனுவில் இருக்கிற ரீஅரேஞ்சில் வந்து டிரான்ஸ்போஸுங்கிற டூலை யூஸ் பண்ணி. ஓகே, இதை நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்சர்வேஷன் டு கன்சிஸ்டன்சி டேபிள். ஓகே, திஸ் இஸ் வந்து அப்சர்வேஷன் கன்சிஸ்டன்சி டேபிள் வந்து நம்மளோட இது ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வந்து ஃபஸ்ட்டு R1ங்கிற டேட்டா, இது வந்து R2ங்கிற டேட்டா, இது வந்து R3ங்கிற டேட்டா வச்சு டேட்டா வந்து எடிட் பண்ணி கொடுக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் ஓப்பன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கலாம் டேட்டாவை. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்டாக் குரூப் இருந்த ரோ இன்டு த காலம் ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து ஜீரோ, அதாவது வேல்யூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜீரோவை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இந்த R2வில் வந்து 09 இருக்குது, அதை வந்து 9ஆக மாற்றி கொடுக்குது. பாருங்கள், 09 ரீஅரேஞ்ச் இந்த ஸ்டாக் குரூப் இந்த ரோ இன்டு த காலம். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வேல்யூ பேர்ஸ் டு த மேட்ரிக்ஸ். இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. R1 R2 அண்ட் R3 இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்படி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட் மெனுவில் ரீஅரேஞ்சில் வேல்யூ பேர்ஸ் டு த மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த 12 15 23 19 25 அண்டு 17ங்கிறத R1 வேல்யூ, 9 13 24 20 27ங்கிறது R2 வேல்யூ. அந்த R2வில் இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவும் R1ல் இருக்கக்கூடிய காலத்து வேல்யூவும் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டு X1 Y வேல்யூ எடுத்துக்கிட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு டேட்டா எடிட்டிங் மெத்தடு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அசெண்டிங். ஓகே, இது எப்படி ஷார்ட் அசெண்டிங்கில் ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். தென் எடிட் ரீஅரேஞ்ச் ஷார்ட் அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கு. இதில் எக்ஸ் வேல்யூவில் பார்த்தோம்னா தெரியும், கண்ட்ரோல் E1 E5 E3 E2 அண்ட் E4 மாற்றிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வந்து ஷார்ட் அசெண்டிங் அண்டு ஷார்ட் டிசெண்டிங்கில் பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஷார்ட் டிசெண்டிங். கிளிக் த ஷார்ட் டிசெண்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்த கண்ட்ரோல் வந்து கீழே வந்துருச்சு. ஓகே, இந்த E4 E2 E3 E5 E1 லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கண்ட்ரோல். இந்த டேட்டா சிம்பிள் டேட்டா வந்து எப்படி எடிட் பண்ணலாங்கிறத இந்த எடிட் மெனுவில் இருக்கக்கூடிய ரீஅரேஞ்சு டூலில் வந்து இருக்கக்கூடிய சப்டூல்ஸை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து டிரான்ஸ்போர்ட் மெனு எப்படி வந்து பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு பயாலஜிக்கல் டேட்டா செட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.